எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பீச்சுக்கு தான் போகிறோன்னு சொல்லி தான் நான் கிளம்புனேன் வீட்டிலேருந்து. முதல்ல வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஸ்கூட்டியில் கிளம்பி அதை பார்க்கிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி தான் நம்ம பீச்சுக்கு போகலாம். ஏன்னா டிராஃபிக் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் லோக்கல் ட்ரெயினில் வந்தோம். லோக்கல் ட்ரெயின்லேருந்து இறங்கி ஒரு ஆட்டோவும் பிடிச்சி வச்சு பீச்சுக்காக. ஆனால் நாங்கள் பீச்சுக்கு போகலை. ஏன்னா மழை பயங்கரமாக வந்தது. பீச்சுக்கு போய் எந்த ப்ரோஜனமே இல்லைன்னு சொல்லி சடன்லி அந்த ஆட்டோவில் உட்காந்துக்கிட்டே தான் பிளானை சேஞ்ச் பண்ணி நாங்கள் மாலுக்கு போயிட்டோம். என்ன மாலுக்கு போனோம்னா இஏ மாலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தோம்னா செம்மையாக இருந்ததுங்க. கொஞ்சம் மூட் அவுட் ஆனது, என்னடா நம்ம பீச்சுக்கு போக முடியலையேன்னு சொல்லி. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு பீச்சுக்கு போய். இன்றைக்கி பீச்சுக்கு போகலாம், கிறிஸ்மஸ் வேறு, பசங்களுக்கும் லீவாக இருந்தது. சரி போகலான்னு சொல்லி தான் கிளம்புனோம். ஆனால் ஓகே, அங்கே போய் ரொம்ப ஹாப்பியாகிட்டோம். ஏன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. கிறிஸ்மஸ்க்கு அதுக்கும் செம்மையாக இருந்தது இஏ மாலில். விஷாலும் லஞ்சே சாப்பிடல. ஏன்னா நம்ம பீச்சுக்கு போகிறோம், பீச்சுக்கு போய் ஸ்நாக்ஸாக நம்ம சாப்பிட்ணுன்னு சொல்லி. பசங்க எவ்வளோ பெரிய பசங்க ஆனாலும் சரி, சில டைமில் அந்த சின்ன பசங்க யோசிக்கிற மாதிரி இல்லை இப்போ நம்ம வயிறு நிறைய நம்ம சாப்பிட்டோம்னா அந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட முடியாதுல்ல, அந்த மாதிரி சின்ன பசங்க தானே யோசிப்பாங்க. ஆனால் என் பசங்களும் அப்படி தாங்க யோசிப்பாங்க. பர்கர் சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. சரி பர்கர் கிங்கில் போய் அவங்களுக்கு பிடிச்ச பர்கர்லாம் வாங்கி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் சாப்பிட்டுக்கிட்டே. ரொம்பவே நல்லா இருந்தது. நேற்றுக்கு டே ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா பிளான் சேஞ்ச் ஆனது. மாலுக்கு வந்தோம், மாலுக்கு நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணியிருந்தார். அவர் சொன்னார், நான் மூவிக்கும் டிக்கெட் நான் புக் பண்ணிட்டேன், இங்கே மாலில் என்ஜாய் பண்ணிவிட்டு போய் மூவியும் பார்க்க போங்கன்னு சொல்லி. சர்ப்ரைசிங் மேலே சர்ப்ரைசிங்காக இருந்தது நேற்றுக்கு டே. சென்டா கிளாஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். கிஃப்ட் கொடுப்பாரு, இல்லை சாக்லேட் கொடுப்பாரு. இங்கேனா அவங்க டும்மு தட்டிகிட்டு இருந்தார். அதுவும் பார்க்க நல்லா இருந்தது. அதுவும் ஃபாரின்ஸ் கேர்ள்ஸாக இருந்தாங்க. சூப்பராக இருந்தது மாலில் நேத்திக்கு. அதுவும் டெக்கரேஷன் நம்ம சொல்லணுன்னா A1 நம்ம சொல்லலாம். ஏன்னா டெக்கரேஷன் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. நிறைய பேர் பிக்ஸு, ஃபோட்டோஸ், வீடியோஸ்னு சொல்லி நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. நார்மல் டேஸ்க்கு நம்ம மாலுக்கு போனால் ஷாப்பிங் பண்ணணும் தான் நம்ம மாலுக்கு போகணும். அதர்வைஸ் கொஞ்சம் போர் அடிச்சிடும். மாலில் நல்லா சுற்றிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மால்லேருந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்தோம்னா வியூ இவ்வளோ அழகாக இருந்தது. சூப்பராக. அங்கேயே பக்கத்தில் சத்யம் தியேட்டர் இருந்தது. சத்யம் தியேட்டருக்கு தான் மூவி பார்க்க போயிருந்தோம். நாம் பார்க்க போகிற மூவி புஷ்பா 2 தான் பார்க்க போயிருந்தோம். போகவே இல்லை. ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூல் காலேஜ்லாம் இருந்ததுனால போகவே முடியல. அதுவும் இல்லாமல் 10th எக்ஸாமும் நடந்துகிட்டு இருந்தது. அந்த கேப்பில் போகக்கூடாதுன்னு சொல்லி போகலை. இந்த மூவியை பற்றி நான் சொல்லணும்னா சொல்ல தேவையே இல்லை. எல்லாருக்குமே தெரியும் மூவி எப்படி இருந்ததுன்னு. சூப்பராக இருந்ததுங்க மூவியை பார்த்துட்டு அப்புறம் மூவிக்கு போய் நம்ம பாப்கார்ன் சாப்பிட்லாமல் இருக்க முடியுமா? இன்டர்வெல்லில் போயோடனே பாப்கார்ன் வாங்கினாங்க பசங்க. 2 பேர் சாப்பிட்டுட்டு நேத்திக்கு டே நிறையாவே ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஒரு ஹாப்பி டேயாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாத்துக்குமே என் ஹஸ்பண்டுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். பிளானிங் எல்லாமே அவரோடது. லாஸ்ட்டில் பிக் பண்ண வீட்டுக்கு போகும்போது அவரும் வந்துட்டார். பை பாய்.